நாளைக்கு வந்து சிபிஐ விசாரணைக்காண்டி வந்து தளபதி விஜயனை வந்து டெல்லிக்கு போறாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, தளபதி வந்து டெல்லியில வந்து பொங்கலை கொண்டாடுவாங்களா இல்லாட்டி சென்னையில வந்து பொங்கல் கொண்டாடுவாங்களான்னு கேட்காங்க. ஏன்பா நாளைக்கு ஒரு நாள் தானே விஜயனை போறாங்க, சாயங்காலமே டெல்லியில இருந்து ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு போயிட போறாங்க சாயங்காலமே அப்படின்னு சொல்லும்போது, அங்க 3 நாள் 5 நாள் வச்சு அண்ணனை கேள்வி கேட்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அண்ணன்ட்ட. ஏன் வந்து வண்டியில லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அண்ணன் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா டிரைவர் இருந்துகிட்டு அந்த சுவிட்ச் கண்ட்ரோல் வந்து தளபதி கிட்ட தான் இருந்துச்சுன்னு வந்து டிரைவர் சொல்லிட்டாரு. அதனால வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டது ஒரு மாசுக்காண்டி போட்டேன்னு சொல்லிடாதீங்கன்னு. என்ன கேட்டாலும் நம்ம கட்சியில ஒரு அமுல் பேபி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த அமுல் பேபி தான் வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட சொல்லிச்சுன்னு அந்த அமுல் பேபி மாட்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கும் அந்த அமுல் பேபி தான் காரணம்னு சொல்லி அந்த அமுல் பேபியை மாட்டி விட்டுருங்க. நம்ம லேட்டா போகலாம் தளபதி, அப்படி போனாதான் வந்து க்ரௌட் அதிகமாகும், நம்ம வந்து மாஸ்க் காட்ட முடியும்ட்டு சொன்ன மாதிரி இந்த அமுல் பேபிகிட்டே நீங்கள் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் அந்த அமுல் பேபிகிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த அமுல் பேபி தான் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு சண்டையை முட்டி விட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸை என்னையை விட்டு தள்ளி வச்சுது. அதுக்கப்புறம் போக போக ஃபேன்ஸையும் என்னையை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி பண்ணாலும் பண்ணிடும். ஏதாவது தான் அந்த அமுல் பேபிகிட்ட கேட்டுக்கோங்க. அந்த அமுல் பேபி அந்த கதவு கிட்ட தான் வந்து நின்று நான் கூட்டணிக்கு வந்து ஒத்துப்போனா இல்லையான்ட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அமுல் பேபியை வந்து கூப்பிட்டு விசாரிங்க. நான் உண்டு சினிமா உண்டுன்னு இருந்தேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்க தளபதி, சிஎம் ஆகலாம், நீங்கள் இங்கே வாங்க அங்கே வாங்க, உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்ரெண்டிங் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினது அந்த அமுல் பேபி தான். இந்த கதவு கிட்ட தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம், ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அமுல் பேபியை கூப்பிட்டு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. நீங்கள் வந்து எதுக்குமே வந்து ஒத்துக்காதீங்க. லேட்டாக வந்ததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிடாதீங்க. லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதுக்கும் நான் தான் போட்டேன்னு எதுவுமே வந்து சொல்லாதீங்க. எதாக இருந்தாலும் ஒத்துக்காதீங்க, சரிங்களாண்ணே? அதுக்கப்புறம் கூட்டணிக்காண்டி தான் வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் விமர்சனம் வைக்காங்க. உங்களுக்கு கூட்டணி ஓகேன்னா நீங்கள் வந்து கூட்டணி வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுங்கள். இல்லை கூட்டணி வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண முடியுமோ ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. எனக்கு கேட்டால் அந்த அமுல் பேபியை மாட்டி விட்டுருங்க. எதை கேட்டாலும் அந்த அமுல் பேபி தான் வந்து பண்ண சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. எனக்கு அந்த அமுல் பேபியால் தான் வந்து உங்களை இந்த லெவலுக்கு வந்து பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. சினிமாவில் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம், உங்களை ஒரு ஹாப்பினஸாக பார்த்துட்டு இருந்தோம். நாங்களும் வந்து உங்களை சினிமா தியேட்டரில் பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கட்சின்னு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து விசாரணை அளவுக்கு வந்து உங்களை போய் அங்கே நிற்க வச்சது காரணம் இந்த டிவிக்கில் உள்ளவங்க தான். அதனால் வந்து எனக்கு அவங்க மேலே வந்து ரொம்ப கோவம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் நான் கூட இருக்கவங்கள்ட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லி அவங்கள கை காமிச்சிட்டு நீங்கள் வாட்டம் வந்துருங்கண்ணே. நான் சிபிஐ விசாரணை எப்படி இருக்குன்னு நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதில் நிறையவே பயமுடுத்துகிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப லேட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ண வைப்பாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு சேஃபாக சென்னைக்கு வந்துருங்கண்ணே.